வணக்கம். ஜாவேஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப பட்சட்ட மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் இருந்தாலும் பாமகவுக்கு உள்ள பதட்டம் இன்னும் குறையவில்லை. முதல்ல ஓட்டு கிடைக்குமா, மற்றபடி தன்னுடைய கட்சி தொண்டர்களே எதிர்ப்பலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதையும் மீறி பாமகவுக்கு விக்கிரவாண்டி தொகுதியை பாஜக விட்டு கொடுத்தது என்பதையெல்லாம் விட பாமக இப்படியோ ஒரு வகையில் பாஜகவிடம் பிடுங்கி கொண்டது. ரைட், ஓகே. எப்படியோ ஒரு வகையில பாஜகவினுடைய ஒரு கூட்டணியில பாமக என்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போட்டியிடுகிறது. ஆனா இந்த பாஜகவுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள பிரச்சனையின் அடிப்படையில் தன்னுடைய ஓட்டு சிதைந்து விடுமோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அந்த அனுமதியாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை அவரை பார்த்து பச்சை துரோகி அப்படிங்கிறாரு, இவர் சுயநலவாதி அப்படிங்கிறாரு. ஓபிஎஸ் பார்த்து பச்சுவந்தி அப்படிங்கிறாரு இவர். இப்படி ஒரு மூன்று பேருமே திரிசங்க சொர்க்கமாக சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க. இது இன்னைக்கு பாமகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியில வேகக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி என்னடா இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, நமக்கு ஓட்டு போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் போடுறவன் வேற ஒரு பக்கம் போட்டாலும் இருக்குது பிடிக்கிட்டு போயிரு இல்லையா? எப்படிலாம் ஒரு நிலைமை பாருங்க பாமகவுக்கு. விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி, ஆமா, அது என்னைக்குமே இடைத்தேர்தலாம் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சில நேரங்களும் மாறி இருக்கிறது. ஆனா இந்த ட்ரிப் 40க்கு 40 நாடாளுமன்ற தேர்தல் திமுக சரியான சாட்டை அடியாக கொடுத்தது. அதன் அடிப்படையில ஃபர்ஸ்ட் பார்க்கின்றபடி ஈரோடு கிழக்கு தொகுதியில அவங்களுடைய கூட்டணி காங்கிரஸ் தான் வெற்றி அடைஞ்சாங்க. அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதன் அடிப்படையில இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் கட்டாயமாக திமுக கூட்டணி தான் வெற்றி அடையும். ஆமா, திமுக தேர்தல் அவர் தான் வேட்பாளர் தான் வெற்றி அடைவார் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு. இதற்கு இடையில பாமக எவ்வாறு தன்னுடைய ஓட்டை, மற்றபடி தன்னுடைய சமூக ஓட்டை, குறிப்பாக பாஜகவின் ஓட்டை, அதையெல்லாம் விட எடப்பாடி அறிவிச்சார் அதிமுக. எப்ப நாங்க இதை புறக்கணிக்கின்றோம் அப்படிங்கிறார். கேட்டா ஜெயலலிதா அம்மையாரு 5 தடவை புறக்கணித்தாங்க போட்டு ஒரு சமாளிபிகேஷன் போட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாங்கள் நிற்கவில்லை. ஆமா, காரணம் திமுக தான் காரணம். திமுக அப்படி செய்கிறது, இப்படி செய்கிறது, பலவிதமான போர்ஜரி செய்கிறது, ஒழுங்காக நடக்க விட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேல் பழி போட்டு பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறாரா அல்லது பாமகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறாரா அப்படிங்கிறது தெரியல. எப்படியோ ஒண்ணு குத்த போறவங்க அப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்கடையில அது சொல்லிட்டாரு எடப்பாடி, பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அதிமுகவினர். ஒருவேளை சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, அப்பா போகாதீங்கப்பா போகாதீங்கப்பா அப்படின்னா போகணும் அப்படின்னு அர்த்தமா? போங்கப்பா அப்படின்னா போகாதீங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிறது அரசியல்ல சில நேரங்களில் வழக்காக இருந்தது. அதன் அடிப்படையில பாமக ஓட்டு போடாதீங்கப்பா, பாமக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காங்க. எதன் அடிப்படை? சரி போடுங்கப்பா அப்படின்னு சொல்றாரோ அப்படிங்கிற பகிரங்கமான மறைமுகமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. அதன் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது அதிமுக ஓட்டு பாமக ஏதோ ஒரு வகையில விழலாம். ஆமா, அதை மீறி எடப்பாடி தடை போட்டு வச்சிருக்கிறார், போடக்கூடாதுங்கிறது. அதை எத்தனை பேர் கேட்க போறாங்க, எத்தனை பேர் பார்க்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? நேரா போறாங்க, குத்த போறாங்க, வர போறாங்க. அதிமுகவில யாருக்கு குத்துறாங்க யாருக்கு தெரியும், கண்டுபிடிக்க முடியாது. அதன் அடிப்படையில அதிமுகவோட ஓட்டு திமுகவுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. மற்றபடி சில வண்டிய ஓட்டுகள் பாமகவும் பெரிய வாய்ப்பு இருக்கு. தேமுதிக சம்பந்தப்பட்ட வகையில் அவருடைய ஓட்டு கட்டாயமா கன்ஃபார்மா பாமகவுக்கு விழாது என்பது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா தேமுதிகவுக்கு பாமக கட்டாயம் ஒத்து வராது, எந்த வகையிலும் ஒத்து வந்தது இல்லை. அதன் அடிப்படையில தேமுதிகவோட ஓட்டு கட்டாயமா நமக்கு விழ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு திமுக கட்டாயமாக உண்டு. அங்கதான் போகும் அந்த ஓட்டு ஏதோ ஒரு வகையில. அந்த அம்மையார சொல்லிட்டாங்க. ஆமா, ஏதோ ஒரு வகையில தன்னுடைய ஒரு அறிக்கையின் மூலமா சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது எந்த வகையில்
தேமுதிகவோட ஓட்டு பிரியும், அதிமுகவோட ஓட்டு யாருக்கு விடும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு பாமகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. எப்படியோ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஓட்டு திமுக இருந்தாலும் சரி, பாமகவோட ஓட்டு சிதைய வாய்ப்பு இருக்கு. அதிமுகவுடைய ஓட்டு திமுகவுக்கு வந்தாலுமே சரி, பாமக கட்டாயமாக விழாவிட்டாலுமே கூட, விழுந்தாலுமே கூட, இவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த திரிசங்கு சொர்க்கமான அந்த பிரச்சனை, பாஜகவை எடப்பாடி குறை சொல்வது, எடப்பாடி அண்ணாமலை குறை சொல்வது, அப்புறம் ஓபிஎஸ் எடப்பாடியை குறை சொல்வது, அப்புறம் அண்ணாமலை ஓபிஎஸ் எடப்பாடியை குறை சொல்வது, ரெண்டு பேரும் பச்சோந்தி, சுயநலவாதிகள், துரோகிகள் என்று திட்டிக் கொள்வது, இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதன் அடிப்படையில் பாமகவுடைய ஓட்டு கட்டாயமா அவர்களுடைய உள்ளுக்குள்ளே தன்னுடைய ஓட்டை சிதைந்து விடுமோ அப்படிங்கிற பய உணர்வு இன்னைக்கு பாமக வந்திருக்காங்க. அதிமுக ஓட்டு பாமக வர்றது ஒரு பக்கம், ஓபிஎஸ்னுடைய ஒரு நிலைப்பாடு பாமக விழுவது ஒரு பக்கம், மற்றபடி பாஜக ஓட்டு பாமக விழுவது ஒரு பக்கம் இருந்தாலுமே இருக்கக்கூடிய ஓட்டு புடுங்கிட்டு போயிடுச்சு. ஏன்னா இவங்க ஏகப்பட்ட ரகசியங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஓபிஎஸ் அணியில இருந்த இன்னைக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் அப்படி பிரிச்சுட்டு போயிருக்காரு புகழேந்தி. அவர் பெங்களூர்ல பேட்டி எடுத்திருக்கார். அதாவது அண்ணாமலை இதான் நேரம், அமலாக்கத்துறை வருமானத்துறை ஏவி விட வேண்டும், எடப்பாடி அப்பதான் படிவாரு, எடப்பாடி சிறை செல்ல வேண்டும் அப்படின்னு அவரு ஒரு பேச்சு இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அதே குட்கா ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்தார், மற்றபடி மேல்முறையீடு செஞ்ச வகையில் குமாரசாமி விடுதலை செஞ்சார். ஏன்னா ஆனா அதையும் மீறி தண்டனை எப்படியாவது பெற்றாக வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஜி.கே. மணி மூலமாக கர்நாடக முதல்வருக்கு ராமதாஸ் கடிதம் கொடுத்து அனுப்பினார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஜெயலலிதா படத்தை இவர் எவ்வாறு பயன்படுத்த தகுதி இருக்கிறது, நாதி இருக்கிறது அப்படின்னு மட்டும் படு பயங்கரமாக புகழேந்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கார். ஆமா, ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அது சம்பந்தப்பட்ட வகையில் அவரும் இன்னைக்கு எடப்பாடியை நோக்கி மிக துரோக கணைகளை வீசியிருக்கிறார். துரோகத்தின் மொத்த உருவம் தான் எடப்பாடி. என் விசுவாசம் ஜெயலலிதாவுக்கு தெரியும். ஏன்னா கட்சிக்கு நானும் ஆட்சிக்கு எடப்பாடி என்று பேரம் பேசப்பட்டது. பிரதமர் சொன்னதுனால நான் துணை முதல்வர் பதவி ஏற்றுக்கிட்டேன். அதே நேரத்தில் மற்ற வகையில் எல்லா வகையிலும் ஓகே கொடுக்குற எடப்பாடி கொடைநாடு கொள்ளை வழக்கை பற்றிய வாய் திறப்பதில்லை. அதனால அதிமுக ஒன்றுபடணும், தலைமை மாறணும். இப்ப எடப்பாடிக்கு 2-3 பேர் வச்சுட்டாரு அதிமுக அப்படின்னு பேசிட்டு, படுதோல்வி பழனிசாமி, 10 தோல்வி எடப்பாடி அப்படி 2 பேர் வச்சிருக்காரு ஒரே நாள்ல. யாரு? ஓபிஎஸ். படுதோல்வி பழனிசாமி, 10 தோல்வி எடப்பாடி. ஆமா, இது கூட பேர் நல்லா தான் இருக்கு அப்படின்னு தெரியல. கமெண்ட் பாக்ஸ்ல வியூஸ் சப்ஸ்கிரைபர் நீங்க தான் சொல்லணும். படுதோல்வி பழனிசாமி, 10 தோல்வி எடப்பாடி. எத்தனை தடவை போட்டி போட்டாலும் சரி, கட்டாயமாக பழனிசாமி தோல்வியைத்தான் சந்திப்பார் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாரு. இதன் அடிப்படையில் அண்ணாமலை ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்காவே எடப்பாடி துரோகி மனப்பான்மை கொண்டவர். பிரதமர் தான் பக்கத்துல அவர் உட்கார வச்சாரு. அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம இன்னைக்கு எடப்பாடி நடந்து கொண்டிருக்கிறார். டெல்லியிலிருந்து திரும்பியது உடனே கூட்டணியை விட்டு வெளியே இருக்கிறவன் கொண்டு அறிவிக்கிறாரு. உண்மையிலே துரோகியின் மொத்த உருவம் எடப்பாடி அப்படின்னு அவர் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இன்னும் மாற்று கருத்தாக பேச முடியாத சூழல். அவர் தன்னுடைய நிலைப்பாடம் இன்னைக்கு பேசியிருக்காரு. அண்ணாமலை ஒரு பச்சவந்தி அப்படின்னு அவரும் பேசியிருக்கிறாரு. எடப்பாடியின் ஒரு பேச்சுக்கு அண்ணாமலை பதிலடி. உண்மையிலேயே எடப்பாடி தான் துரோகி அப்படின்னு அவரு பேசுறாரு. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் சுயநலவாதி அப்படின்னு இவரு பேசுறாரு. இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்க சமயத்துல இதன் வெளிப்பாடாக வரக்கூடிய ஓட்டோடு வராம போயிருமேன்னு இன்னைக்கு பாமக முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நாளைக்கு தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். எந்த அளவுக்கு இவர்களுடைய கருத்து மக்களை சென்று அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. டோட்டலாவே இன்னைக்கு 40 மக்கள்
நாடாளுமன்றத்தை திமுக வெற்றிக்கணியை கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட ஒற்றுமையின்மை வெளிப்பாடு தான். அதனால இன்னைக்கு பாமக வந்து என்னடா ஜெயலலிதா படத்தை போட்டு கேட்டுமே இன்னைக்கு வந்து போட்டு விழாது போல இருக்கு. ஏன்னா இவங்க தான் அடிச்சிட்டு இருக்காங்க. பல ரகசியம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. புகழேந்தி மூலமாக, எடப்பாடி மூலமாக, ஓபிஎஸ் மூலமாக, அண்ணாமலை மூலமாக. இப்படி இருக்கிற சமயத்துல பாஜகவினர் கூட பாமக ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு சந்தேகமா இருக்கு. அப்புறம் எங்க அதிமுக பாமக ஓட்டு போடுறது. இதுல தேமுதிக வேற இருக்கு. தேமுதிக மட்டும்தான் வாய் திறக்கவில்லை. ஒரு கட்டுப்பாடான கட்சியா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா அதிமுக பாஜக அப்படி இல்லை. தலைமைக்கு கட்டுப்படாத கட்சியாக எடப்பாடி பிரியத்துக்கு பேசிட்டு இருக்காரு. அண்ணாமலை அதோட பேசிட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஓட்டுகள் கட்டாயமாக சிதையும் என்ற நிலைப்பாட்டு இன்னைக்கு பாமக இருந்துட்டு இருக்கு. பார்ப்போம். ஜூலை 10 நாளை. ஜூலை 10 அது நாளை. இது வெளிப்பாடு வந்து மக்களுடைய ஒரு விஷயம். நாளைக்கு ஓட்டு போடும்போது அவருடைய மனோநிலைன்னு ஒண்ணு இருக்கு. கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்துல ஒரு கணிப்புன்னு வரும். அதன் அடிப்படையில பார்க்கிற கூட என்ன ஒரு கணிப்பு வெளியாகும் அப்படிங்களா விட பொதுவாக வந்து பார்க்கின்ற கூட இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கக்கூடிய சமயத்துல முக்கூடாக திரிகோண சங்கமாக எடப்பாடி, அண்ணாமலை, பாஜக அடிச்சுட்டு இருக்க சமயத்துல எங்கு மக்கள் வந்து குழம்பி போய் பாமகவினர் கூட அன்புமணி ராமதாஸுக்கு போடாம வேறு திமுகவுக்கு போட்டு விடுவார்களா அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் வந்து கவலைப்பட்டு உட்கார்ந்துருப்பதாக தகவல் போயிட்டு இருக்கு. பார்ப்போம். இதனுடைய ஒரு தேர்தல் எண்ணிக்கை 2-3 நாள்ல அப்ப தெரிஞ்சு போயிடும் என்ன அப்படிங்கிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.